நல்லா இருக்கீங்களா? சரிங்க. ஒரு அரசியல்வாதி ஒருத்தர் வந்து ஓட்டு கேட்கறதுக்கு வர்றாப்பிள்ளைங்க. கையில் வந்து ஒரு 500 ரூபாய்க்கு கொடுத்து, இந்தாங்க ஓட்டு வந்து எனக்கே போடுங்க அப்படிங்கிறப்ப, வெறும் 500 ரூபாயை கொடுத்து, இந்தாங்க வந்து எனக்கு வந்து ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. இந்த நபர் என்ன பண்ணுறாருங்க, எனக்கு காசுலாம் வேணாங்க, அதுக்கு பதிலாக எனக்கு ஒரு கழுதையை வாங்கி கொடுத்துருங்க, நான் உங்களுக்கு ஓட்டு போட்டுறேன் அப்படிங்கிறப்ப. சரி அப்படின்னு சொல்லி அவரும் போய், இந்த அரசியல்வாதி என்ன நினச்சிட்டேன், அரசியல்வாதி தானே, சரி கழுதை வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு போய் விசாரிக்கிறாப்புல. எங்கேயுமே கழுதை வந்து 10,000 ரூபாய் கம்மி இல்லை. கழுதையோட விலை வந்து ஒரு நாள் ஆக்டிவும் உள்ள கழுதை 10,000 ரூபா. வந்து இவர்கிட்ட வந்து சொல்கிறாப்புல, ஏங்க நீங்கள் வந்து கழுதை கேட்டீங்க, நம்ம போய் கழுதையை போய் விசாரிச்சு வாங்கி கொடுத்துடலாம்னு, 10,000 ரூபாய் கம்மி எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது கழுதை அப்படின்னும். அப்படிங்களா அப்படிங்கிறாப்புல. அதாவதுங்க கழுதையோட ரேட்டு வந்து 10,000 ரூபா. அதே மாதிரி ஒரு எருமை மாடு வாங்கணும் அப்படின்ட்டாங்க 80,000 ரூபா. ஏறத்தாழ 80,000 ரூபா கொடுத்தாதான் ஒரு எருமை மாடு கிடைக்கும். சரி பசு மாடு வாங்கிடலாம் அப்படின்ட்டா பசு மாடு வந்து 50,000 ரூபாங்க. ஒரு பசு மாடு, பால் கறக்கக்கூடிய மாடு குறைஞ்சதான் 50,000 ரூபா கொடுத்தாதான் வாங்க முடியுங்க. சரி ஒரு ஆடை வாங்கி வளர்த்தலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆடு மட்டும் என்ன 10,000 ரூபாய்க்கு ஒரு ஆடு. ஒரு ஆடு வந்து 10,000 ரூபா கொடுத்தாதான் கிடைக்கும். நாய்ங்க, ஒரு நல்ல நாய் ஒன்று வாங்கலாம், தெருநாய் இல்லைங்க, கொஞ்சம் நல்ல நாயை ஒரு நாய் வாங்கலான்னா அது வந்து 5,000 ரூபா 6,000 ரூபா கொடுத்தாதான் நாயே கிடைக்கும். இந்த பன்றி இருக்குல்ல, உலாவிட்டு இருக்குமே, அது வந்துங்க ஒன்று வந்து 3,000 ரூபாயிலிருந்து 5,000 ரூபா வரலையே ஆகுது. இப்படிலாம் இருக்கும்போது இவர் வந்து ஓட்டுக்கு வந்து வெறும் 500 ரூபாய் கொடுத்து ஓட்டு கேட்குறாரு. அப்போ நம்ம கௌரவம், நம்ம ஓட்டுடைய மதிப்பு என்ன? அந்த பன்றியை விட சீப்பாக போயிடுச்சா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஒரு கழுதை கூட வாங்க முடியல அந்த 500 ரூபாய்க்கு. ஆனால் அவர் நம்மளையே வாங்கலான்னு பார்க்குறாரு. 500 ரூபா கொடுத்து நம்மளையே வாங்கிடலாம். நம்ம ஓட்டை வாங்குறதுங்கிறது என்ன? அதனால நீங்க வந்து கௌரவத்தோட வாழணும் அப்படின்னா காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க. யாருக்காரது எவ்வளவு காசு கொடுத்தாலும் சரி, உங்க மதிப்பு வந்து நீங்க வந்து நல்லா யோசனை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு யாருக்குமே காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க. உங்க கௌரவத்தை விட்டு கொடுத்துடாதீங்க. தேசம் காப்போம். நன்றி.